என்னுடைய சிறு பருவத்தில் என்னுடைய ஊர் இறைமன் துறை கடற்கரை பெரிய கடற்கரையாக இருக்கும். ஊரில் நிறைய கருமடிகள் எல்லாம் இருக்கும். காலையில் ஒரு கருமடி வேலை பார்த்து கொண்டிருந்த நபர் யாரிடமும் பேசாமலே இருந்திருக்கிறார். மாலையில் ஊரெல்லாம் கடற்கரையில் ஓடி சென்றது. நானும் சிறுவனாக தூரத்தில் நின்று பார்த்து கொண்டே இருந்தேன். கரமடிகள் எல்லாம் வேலை பார்ப்பதற்காக வைக்கப்பட்டிருந்த கூடிய அந்த ஓலை பெறைக்குள் ஒரு பெரியவர், வயது 75 இருக்கும். அந்த பெரியவர் ரொம்ப உடல்வாக கொண்டவர், தூக்கில் தொங்கிக் கொண்டிருந்தார். அவர் இறந்த அவருடைய உடல் கயிற்றில் தொங்கிக் கொண்டே இருந்தது. எல்லோரும் சிறுவர்களை எல்லாம் துரத்தி கொண்டிருந்தார்கள். நீங்கள் எல்லாம் இதை பார்க்க வேண்டாம், போங்கள் என சொன்னார்கள். நான் மெதுவாக ஒரு பெரியவரிடம் கேட்டேன், அவங்க எதுக்கு இறந்தாங்க என்று சொல்லி. அப்பொழுது அவர் சொன்னார், காலையில் அவருக்கும் அவருடைய மகனுக்கும் பிரச்சனை. அவருடைய மகன் அவரை அடித்து விட்டார். அந்த வருத்தத்தில் மாலையில் அவர் இறந்து போனார். உங்களுடைய பங்கு தந்தை இந்த மைய சிந்தனை சொன்ன வேளையில் என்னுடைய குழந்தை பருவ நிகழ்வுக்கு என்னுடைய மனம் கடந்து சென்றது. காலையிலிருந்து மாலை வரை யாராவது ஒருவர் அவரிடம் உனக்கும் உன்னுடைய பையனுக்கும் என்ன பிரச்சனை என கேட்டிருந்தால் அவர் இருந்திருக்க மாட்டார் அல்லவா? ஆனால் ஒரு மனிதனுடைய கஷ்டத்தில் உனக்கு என்ன கஷ்டம் என கேட்பதற்கு கூட நாதி இல்லாத உலகத்தில் வாழ்கிறோமே என்று சிந்திக்க தோன்றுகிறது. கிறிஸ்து இயேசுவில் அன்புக்குரிய இறை மக்களே, இன்னை மைய சிந்தனுடைய 2வது பகுதியை மட்டும் நான் உங்களுக்கு மறையுரையாக சொல்கிறேன். முதல் பகுதி காலம் முழுவதும் கேட்டதுதான், கானாவூர் திருமணத்தில் அந்த திராட்சை ரசம் என்ற அருமையான சிந்தனை. 2வது சிந்தனை, உங்களுடைய பங்கு தந்தை என்ன அடிப்படையில் எடுத்தார் என தெரியாது, ஆனால் நான் என்னுடைய சிந்தனையில் அதில் கடந்து சென்றேன். திரும்பி வர தீர்ப்பெழுதிய அன்னை. எப்படி ஒருவேளை திரும்பி வருவதற்காக இந்த விவிலியம் முழுவதும் நிறைய தீர்ப்புகள் எழுதப்பட்டிருக்கிறது. இந்த விவிலியத்தில் நிறைய பேர் திரும்பி வந்திருக்கிறார்கள் 2வது பகுதியாக. அப்படியானால் இவர்கள் ஏன் திரும்பி வந்தார்கள், என்ன காரணம்? இதை நாம் சிந்தித்தால் இந்த நாள் மட்டுமல்ல, நம்முடைய வாழ்க்கை அழகானதாக இருக்கும். வீட்டிற்கு சென்றால் சில பகுதிகளை மட்டுமாவது விவிலியத்தோடு நீங்கள் வாசியுங்கள் அல்லது நான் சொல்வதை தியானியுங்கள். ஒன்று, பிலமோன் என்ற ஒரு கடிதம் இருக்கும். தூய பவுலடியார் எழுதிய கடிதம். பிலமோன் ஊர் பெரியவர். அவருக்கு எழுதப்பட்ட ஒரு பரிந்துரை கடிதம் தான் அந்த பிலமோனுக்கு எழுதப்பட்ட திருமுகம். ஒரே ஒரு அதிகாரம் தான். பிலமோனுக்கும் ஒனேசிமு அவரிடம் வேலை செய்த ஒரு வேலையாளுக்கும் பிரச்சனை. இந்த ஒனேசிமு சிறையில் இருக்கிறான். சிறையில் இருக்கிற வேளையில் பவுலடியார் கேட்கிறார், உனக்கு என்ன பிரச்சனை, ஏன் நீ சிறையில் இருக்கிறாய்? அவன் மனம் நொந்து சொல்கிறான், ஐயா, நான் என் தலைவருக்கு துரோகம் செய்தவன், தவறு செய்தது உண்மைதான், நான் பிலமோனுக்கு எதிராக நடந்து கொண்டது உண்மைதான், ஆனால் நான் இப்பொழுது திருந்தி இருக்கிறேன், என்னுடைய தலைவனுக்கு நான் பணிவிடை செய்ய வேண்டும். பவுலடியார் ஒரு பரிந்துரை கடிதத்தை சொல்கிறார். ஒனேசிமு, நீ ஒருவேளை இவனை அடிமையாக ஏற்றுக்கொள்ளக்கூடாது, என்னுடைய பிள்ளையாக நீ ஏற்றுக்கொள் என ஒரு பரிந்துரையை திரும்பி வருவதற்கான காரணத்தை சொல்கிறார். மன்னிக்க வேண்டும், ஒரு காலத்தில் தவறு செய்தது உண்மைதான், இப்பொழுது திரும்பி வர நினைக்கிறான், கொஞ்சம் ஏற்றுக்கொள்ளுங்களேன், ஒரு கணம் மாற்றி யோசியுங்களேன், காலம் முழுவதும் ஒரே கண்ணோடு ஏன் பார்த்து கொண்டு இருக்கிறாய்? குழந்தைகள் செய்த தவறை சொல்லி சொல்லி கடைசி வரை இழுத்து செல்ல வேண்டுமா? விடுவோமை சில நாட்களில். எத்தனை பேர் ஒருவேளை திருமணமான புதிதில் மாமியாரோடு கண்டிப்பாக சில வார்த்தைகளில் ஏதோ கோபங்கள் வந்திருக்கும். யாரெல்லாம் ஒருவேளை திரும்பி வர தயாராக இருக்கிறோம் என்று திருப்பலி முடிந்து செல்கிற வேளையில், சரி, ஒரு ரொம்ப ஆண்டுகளாகிவிட்டதை பேசி நல்லா இருக்கிறீங்களா என்று கேட்பதற்கு மனம் இருக்கிறதா? சொந்த தாய் தகப்பனிடம் பேசாத பிள்ளைகள் உண்டு. திருமணம் அடைந்து விட்டது, காலச்சூழல், சொந்த சகோதரர்கள், நிறைய தூரமாக பயணித்து விட்டோம். இன்று ஒருவேளை அந்த பவுலடியார் பிலமோனுக்கு சொன்னதை போல, இவனுடைய பிள்ளையாக நீ ஏற்றுக்கொள்வாயா? அவன் திரும்பி வர தயாராக இருக்கிறான். எனவே திரும்பி சொல்வதற்கான காரணங்கள், ஒன்று, மன்னிக்கிற இதயம் இருந்தால் திரும்பி வருபவர்களை ஏற்றுக்கொள்ள முடியும். இங்கு எல்லோரும் திருந்தவும் தயார், திரும்பவும் தயார், ஆனால் மனம் ஏற்றுக்கொள்வதற்கு தயாராக இல்லை.
நம்முடைய கண்களில் உள்ள அந்த எண்ணங்கள், கண்ணாடிகள் மாற்ற யாருமே இங்கே தயாராக இல்லை. எனவே திரும்பி வருவதற்கான முதல் காரணம் நம்முடைய மனங்களில் மன்னிப்பதற்குரிய மனம் தேவை. அதுதான் திரும்ப ஒரு உயிரை வாழ வைக்கும். அண்மையில் 2 நாட்களுக்கு முன்பாக ஒரு கவிதை வாசித்தேன். மிக அழகாக இருந்தது. கடைசி காலத்திற்காக ஓடி ஓடி உழைக்கிறோம், சரிதானா? கடைசி காலத்திற்காக ஓடி ஓடி உழைக்கிறோம். கடைசி காலம் எதுவென்று தெரியாமலேயே. நாளைய நாள் கடைசி காலம் என்று சொன்னால் நானும் நீங்களும் சந்திக்கிற பொழுது இதுதானே கடைசி. இன்று ஒருவேளை நான் உங்களிடம் என்ன நடந்து கொள்கிறோம் என்பதானே கடைசியாக நான் விட்டு செல்கிற பாடம். வாழ்க்கை என்பது ஏதோ கயிறு போல் நீண்டி செல்லாத மக்களே. அது சில இடங்களில் துண்டிக்கப்படும், அது சில இடங்களில் வெட்டப்பட்டு அறுபட்டு காற்றிலேயே இழுத்துச் செல்லப்படுகிற ஒரு காற்றாடி போல் எங்கோ ஒரு திசைக்கு நம்மை அழைத்துச் செல்லும். எனவே ஒன்று, திரும்பி வருவதற்கான காரணம் மன்னிப்பது. இரண்டாவதாக, சில பேர் திரும்பி வந்தார்கள். யார் என்று சொன்னால் பழைய ஏற்பாட்டிலே அந்த தொடக்க நூலில் உள்ள யோசேப்பினுடைய சகோதரர்கள். அவர்கள் ஒரு காலத்தில் திரும்பி வந்தார்கள். ஏன் திரும்பி வந்தார்கள் என்று சொன்னால், தங்கள் நாட்டில் பஞ்சம் வந்தது, பசி ஏற்பட்டது, வாழ வழி இல்லை. சொந்த சகோதரனை பணத்திற்காக விற்று பணம் சேர்த்தவர்கள். ஒரு காலத்தில் வீடிலே செல்வம் இருந்தது. ஒருவேளை அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்ட குலம் போல் வாழ்ந்தார்கள். எனவே இவன் ஒருவேளை இருந்தால் சொத்திலே பங்கு இருக்குமே என்று சொல்லி சொந்த சகோதரனை அவர்கள் விலை பேசி விற்று சந்தோஷமாக வாழ்ந்தார்கள். காலம் சுழலும் மக்களை, ஒரே போன்று இருக்காது. கால சுழற்சியில் எந்த சகோதரர்கள் பணத்திற்காக விற்றார்களோ இவர்கள் இப்பொழுது அண்டி செல்கிறார்கள். ஏதாவது உணவு, அரிசி கிடைக்குமா என தேடி செல்கிறார்கள். அந்த அளவிற்கு காலம் சுழன்று இருக்கிறது. இப்பொழுது திரும்பி வந்த சகோதரனை இந்த சகோதரன் மட்டும்தான் அடையாளம் காண்கிறான். அவனை ஆளுநனாக எதிர்பார்க்கவில்லை. அடிமையாகத்தானே விற்றோம், ஏதோ ஒரு ஊரில் அவனை அடிமையாக செத்து போவான் என்று நினைத்து கொண்டார்கள். இஸ்மேலர்கள் வாங்கியவர்கள் யாருமே உயர்ந்ததில்லையே, இவனை அடிமையாக வாங்கி சென்ற பிள்ளை இவன் எங்கே வரப்போகிற நினைத்தார்கள். நான் சொன்னேனே, காலச்சக்கரம் வேகமாக சுழலும். அது ஒரு நாள் அவனை மிக உயரத்திலே கொண்டு வைக்கும். அப்பொழுது நாம் பேசிய வார்த்தைகளுக்கெல்லாம் பதில் சொல்ல முடியாது. இன்று இருக்கிறார்கள் முன்வரிசையில் இந்த சின்ன குழந்தைகள், 20 ஆண்டு கழிந்து இவர்களும் தொழிலதிபர்கள். அதுதான் நியதி. நாம் அது தெரியாமலேயே எத்தனை வார்த்தையும் சொல்லிக் கொள்வோம், எப்படியும் பேசிக்கொள்வோம். அதுதான் யோசிப்புடைய சகோதரர்கள். இப்பொழுது திரும்பி வந்த சகோதரர்களை இந்த சகோதரன் அடையாளம் காண்கிறான். அறைகளை பூட்டி கொண்டு அவர்களுக்கு முன்பாக தாங்க முடியாத துயரத்தோடு அழுகிறான். அவன், நீங்கள் விலை பேசி விற்றவன், நான் உங்களை பழி வாங்கவில்லை. அவன் சொன்ன வார்த்தை, கடவுள் உங்களுக்கு முன்பாக என்னை இந்த தேசத்திற்கு அனுப்பி நான் வசதியாக வாழ வைத்து உங்களை கவனிப்பதற்குரிய வாய்ப்பை கொடுத்திருக்கிறார். சில நேரங்களில் நாம் பழி வாங்கக்கூடாது என்பதை திருந்தியும் வருகிற மனிதர்கள் நம்மிடம் சொல்கிறார்கள். வரட்டும், என்றாவது ஒரு நாள் வருகிற வேளையில் பார்த்துக்கொள்வேன். இல்லை மக்களே, பழி வாங்குவதற்கல்ல ஆண்டவர் நமக்கு வசதியை தருகிறார். நம்முடைய குடும்பங்களில் சில வாய்ப்புகளையும் சில கல்விகளையும் சில உயரங்களையும் தருவது நாம் மற்றவரை பழி வாங்குவதற்கு கிடையாது, அவர்களை கவனிப்பதற்கு. அப்படியானால் பேசிய வார்த்தைகள், சொன்ன அவதூறுகள், ஏற்பட்ட பழிகள், இதுதான் திரும்பி வருகிற வேளையில் மறக்க வேண்டிய காரியங்கள். இரண்டாவதாக யோசிப்பு சொல்லி தருகிற இந்த பாடம், திரும்பி வருகிற வேளையில் சிலவற்றை மறக்கவும் சிலவற்றை ஏற்றுக்கொள்ளவும் மனம் வேண்டும். இன்னொரு பக்கம், இது எல்லா கடற்கரையில் உள்ள ஆண்களுக்கும் பெண்களுக்கும் பொருந்தும். தயவு செய்து கவனமாக கேளுங்கள். திருச்சபை 1, தலைவர்கள் 2. ஒரே திருச்சபை தான், 2 தலைவர்கள். 2 பேருக்கும் நிறைய ஆட்கள் இருக்கிறார்கள். ஒருவர் யார் என்று சொன்னால் பேதுரு. அவர் யார்? தலைமை திருத்தூதர். அவருக்கென்று நிறைய சீடர்கள், நிறைய மக்கள், 5000 பேரை ஒரே நாளில் திருமுழுக்கு கொடுத்த பெரியவர். எனவே லட்சக்கணக்கான மக்களோடு வாழ்கிறார் பேதுரு. இன்னொரு பக்கம் பவுலடியார். பவுலடியாரை பொறுத்தவரையில் மனமாற்றம் பெற்று திருத்தூதனாக அழைப்பு பெற்று திருத்தூதனாக அவர் எங்கே இருக்கிறார் என்று சொன்னால் அவர் மக்களுக்கு பணியாற்ற ரோமையில் இருக்கிறார். இப்பொழுது 2 தலைவருடைய ஆட்களும் பெருகிவிட்டார்கள். இன்னொரு பக்கத்தில் பூசல் கிளம்புகிறது, பிரச்சனை உருவாகிறது.
பேதுருவை சார்ந்த ஆட்கள் சொல்கிறார்கள், விருத்த சேதனம் செய்யாமல் கண்டிப்பாக கிறிஸ்தவர்களாக ஏற்றுக்கொள்ளக் கூடாது. பேதுருவிடம் அவர் சார்பான மக்கள் பேசிய வார்த்தைகளை பேதுருக்கு ரொம்ப பிடித்து போனது. சரிதானே என்று ஏற்றுக்கொள்கிறார். பவுலடியாரை சார்ந்த புறையினத்து மக்கள் சொல்கிறார்கள், அது எப்படி, நாம் விருத்த சேதனம் செய்ய வேண்டிய தேவையில்லை, நம்பிக்கையில் அடிப்படையில் நாம் கிறிஸ்தவர்களாக இருந்தால் போதுமே. நான் சொன்னேன், திருச்சபை 1, தலைவர்கள் 2. இப்பொழுது பவுலடியார் ரோமையிலிருந்து எருசலேமுக்கு பயணிக்கிறார். இதனுடைய அர்த்தம் தெரியுமா மக்களே? ஒரு தலைவன் தன்னுடைய இடத்தை விட்டு எங்கே வருகிறான்? இறங்கி வருகிறான், திரும்பி வருகிறான், இன்னொரு பக்கம் சாய்ந்து கொடுக்கிறான். இப்பொழுது எருசலேம் முதல் பொதுச்சங்கம் கொடுக்கிறது. பேதுருவும் இப்பொழுது இறங்கி போகிறார். பவுலடியார் இறங்கி கொடுக்க, பேதுரும் இறங்கி போக, தலைவர்கள் இருவரும் ஒரே கருத்துக்கு வருகிறார்கள், நம்பிக்கை அடிப்படையில் நாம் கிறிஸ்தவர்களாக இருப்போம், நமக்கிடையே பிரச்சனை வேண்டாம். முதல் எருசலேம் பொதுச்சங்கம் கிறிஸ்தவர்களை ஒன்றுபடுத்தியது. நம்மளை நிறைய தலைவர்கள், நிறைய தலைவிகள், நிறைய காரணங்கள், நிறைய வேறுபாடுகள். இப்பொழுது திருச்சபை நலமாக இருக்க வேண்டுமானால் திருச்சபை விடுங்கள், குடும்பங்கள் நலமாக இருக்க வேண்டுமானால் என்ன செய்ய வேண்டும்? கொஞ்சம் சொல்லுங்களேன், அழகா தலாட்டுறீங்க. இறங்கி வர வேண்டும். திரும்பி வருவதற்கான முதல் எண்ணமே சற்று இறங்கி கொடுப்பது. எத்தனை நாள் இந்த வீண் போராட்டம், எத்தனை நாள் நான் சொன்னதெல்லாம் சரி என்ற அந்த மாபெரும் உயரத்தில் பேச போகிறோம். ஒரு முறையாவது சரி, என்னுடைய குழந்தைக்கு மறைவுண்டிய ஏற்றுக்கொள்ளலாமே. ஒரு முறையாவது இந்த ஊரை சார்ந்த இளைஞன் சொல்கிறான், அவன் வயதில் அவன் யோசிப்பது சரிதானே என சொல்லிக் கொள்ளலாமே. ஒரு முறையாவது என்னுடைய மனைவி சொன்னால் அவள் சொன்னவற்றில் உண்மை இருக்கிறன பேசிக் கொள்ளலாமே. ஒரு முறையாவது என்னுடைய அண்ணன் சொன்னதில் என்ன தவறு இருக்கிறது பேசிக் கொள்ளலாமே. யார் முதலில் இறங்கி போகிறார்களோ அந்த குடும்பம் நிறைவாக இருக்கும். இப்பொழுது 4வது திரும்பி வந்ததுதான் திராட்சை ரசம். இந்த திரும்பி வருவதற்கான தீர்ப்பு எழுதிய காரணம் என்ன? கானாவூர் திருமணம் அருமையான நிகழ்வு, எல்லோருக்கும் தெரியும், ரசம் தீர்ந்து விட்டது, எல்லாம் சரிதான். ஆனால் உதவி செய்ய யாரும் இல்லாத வேளையில் உதவும் குணம் இருக்கிறதே, அதுதான் சிறந்தது. திரும்பி வருவதற்கான முதல் எண்ணம், இந்த மனிதர்களுக்கென்று யாருமே இல்லை, என்னுடைய குரல் இருக்கும். இந்த குடும்பத்திற்கென்று யாருமே இல்லை, நான் பேசுகிறேன். யாரால் முடியும்? இது அன்னை மரியாள் கற்றுக் கொடுக்கிற அழகான பாடம். நான் குருவான புதிதில் ஒரு நிகழ்வு என்னுடைய கண்ணுக்கு முன்பாக பார்த்த நிகழ்வு மனதில் மறக்காமலே இருக்கிறது. ஒரு அம்மாவுக்கு வெளிநாட்டை சார்ந்தவர்கள், அவருடைய வீடியோ இப்பொழுது வரை அது பலரால் பகிரப்பட்டு கொண்டே இருக்கிறது. அதிகமாக பார்க்கப்பட்ட ஒரு காட்சி அது. இரட்டை குழந்தைகள், 2 குழந்தைகளும் பிறக்கிறது. அந்த தாய்க்கு உணர்வு வருகிற வேளையில் அந்த தாயினுடைய கணவன், மருத்துவர், செவிலியர் எல்லோருமே சூழ்ந்து அந்த பெண்ணுடைய தலையில் கரம் வைத்து விட்டு, மன்னித்து விடுங்கள், உங்களுடைய இன்னொரு குழந்தை இறந்து போனதென சொல்கிறார். அந்த தாய் சற்று கண்ணீரோடு சொல்கிறார், இல்லை இல்லை, கடைசியாக எனக்கு மயக்கம் வருகிற வேளை வரை நான் என்னுடைய குழந்தையினுடைய துடிப்பை பார்த்தேன், 2 குழந்தை துடிப்பை நான் உணர்ந்தேன், என்னுடைய குழந்தை கடைசியாக ஒரு முறை என்னிடம் தாருங்கள் என கேட்கிறார். மருத்துவர் சொல்கிறார், குழந்தை இறந்து விட்டது, நீங்கள் சற்று பொறுமையோடு ஏற்றுக்கொள்ளுங்கள். கணவனும் சொல்கிறான், விடு, இன்னொரு குழந்தை இருக்கிறதே, அந்த குழந்தையை பார்த்துக்கொள், இந்த குழந்தை இறந்து போனது. அவள் சொல்கிறாள், இல்லை இல்லை, நான் கடைசியாக உணர்ந்தேன், என்னுடைய குழந்தை என்னுடைய கருவில் பிறப்பதற்கு முன்பாக, எனக்கு மயக்கம் வருவதற்கு முன்பாக வரை என் குழந்தையினுடைய இதய துடிப்பை நான் கேட்டேன். 2 குழந்தைகள் என்னுடைய வயிற்றிலே அசைவதை உணர்ந்தேன். என் குழந்தை எனக்கு பார்த்துதான் ஆக வேண்டும் என சொல்கிறார். இறந்த குழந்தை எடுத்து வருகிறார்கள். உயிரோடு இருக்கிற குழந்தை கால்களை ஆட்டிக்கொண்டு அப்படி சந்தோஷமாக படுத்து கிடக்கிறது. இறந்த குழந்தையை இந்த தாயானவள் தன்னுடைய நெஞ்சோடு அப்படி அழுத்தி பிடித்துக் கொள்கிறாள். அழுத்தி பிடித்துக் கொண்டு அந்த குழந்தையின் காதுகளில் இவள் அழ ஆரம்பிக்கிறாள். நீ கடைசியாக இதய துடிப்பை நான் உணர்ந்தேனே, நீ ஒரே ஒரு முறை அழுது விட்டு நீ செத்து விடு, நான் சந்தோஷப்படுவேன், நீ வேறு எதையும் செய்ய வேண்டாம், நீ என்னிடம் வருவாய் என்று எனக்கு நம்பிக்கை உண்டு, ஒரே ஒரு முறை
உன்னுடைய அழுகையை மட்டும் கேட்க வேண்டும், அதன் பிறகு நீ இறந்துவிடு, பிரச்சனை இல்லை என்று சொல்லி மிக அழுத்தி பிடிக்கிறாள். மருத்துவர்கள் குழந்தை எடுக்க நினைக்கிறார். சொல்கிறார், ஒரு 2 நிமிடம் விடுங்கள், கடைசியாக என்னுடைய குழந்தைக்கு நான் பாடுகிற தாலாட்டாக இருக்கட்டும் என அவள் ஆங்கிலத்தில் பேசிக்கொள்கிறாள். மருத்துவர்களும் விட்டு விடுகிறார்கள். கணவன் சொல்றான், சரி விடுங்கள், அவள் எவ்வளவு நேரம் அந்த குழந்தை கடைசியாக கொஞ்சம் வேண்டுமோ அவள் முடிக்கட்டும் என விட்டு விடுகிறார்கள். அவள் அந்த குழந்தையை தன்னுடைய நெஞ்சோடு அரவணைத்துக் கொண்டு மீண்டும் மீண்டும் சொல்கிறாள், நீ என்னுடைய செல்ல மகன் அல்லவா, 9 மாதங்கள் உன்னை கருவிலே நான் சுமக்கிற ஒவ்வொரு பொழுதும் உன்னுடைய அசைவை நினைத்து நினைத்து சந்தோஷப்பட்டேன். உன்னுடைய மிதியும் உன்னுடைய அழுகை உன்னுடைய சத்தங்களையும் என்னால் உணர முடிந்தது. தயவு செய்து ஒரே ஒரு முறை நான் உன்னை கருவில் சுமந்தது உண்மை என்று சொன்னால் நீ அழுது முடித்து விட்டு நீ இறந்து விடலாம், நான் ஒன்றும் செய்ய மாட்டேன், நீ ஒரு முறை உன்னுடைய குரலே கூட என்ன. இவள் கண்ணீரால் நனைத்து நனைத்து அந்த குழந்தை இறுக பிடிக்கிறாள். அந்த குழந்தை அவள் நெஞ்சிலை இருக்க இருக்க சில மணி துளிகளில் அது சத்தமிட்டாள ஆரம்பிக்கிறது. அந்த குழந்தை அந்த உயிரை திரும்ப பெற்றது. என் அன்புக்குரியவர்களே, இந்த நிகழ்வு எனக்கு இன்று வரை மறக்க முடியாத நிகழ்வாக இருந்தது. இறந்து போன ஒரு குழந்தை தாய் தன்னுடைய நெஞ்சோடு அணைத்து பிடிக்க அந்த குழந்தை உயிரை மீண்டும் பெற்றுக்கொண்டது. இதுதான் யாரும் மற்றவர்களுக்கு தாய் பாடுகிற தாலாட்டு. இதுதான் அன்னை மரியாள் செய்தது. கானாவூர் திருமணத்துடைய குடும்பம் எல்லாராலும் கைவிடப்பட்டு விட்டது. அவர்களை பொறுத்தவரை ரசம் தீர்ந்தது என்று சொன்னால் அவமானம் அவ்வளவு மட்டும்தான். இந்த குடும்பத்திற்கு அவமானம் ஏற்பட போகிறது. இந்த குடும்பத்திற்கு அவமானம் ஏற்படுகிற வேளையில் நான் நிற்கிறேன், அன்னை மரியாள் நிற்கிறாள். அதுதான் இந்த உலகத்தின் உண்மை. எப்பொழுதெல்லாம் இந்த உலகம் போர்களால் பாதிக்கப்பட்டதோ அன்னை மரியாள் காட்சி கொடுத்திருக்கிறாள். எப்பொழுதெல்லாம் இந்த உலகம் வேதனையோடு இருந்ததோ, எப்பொழுதெல்லாம் ஒரு குடும்பம் கண்ணீரோடு இருந்ததோ அன்னை மரியாள் இருந்திருக்கிறாள். அதற்காக தான் இவ்வளவு மக்கள் இந்த ஆரோக்கியபுரம் கடற்கரையில் கூடியிருக்கிறோம். இந்த தாய் கூட வருவாள் என சொல்லித்தான். என் அன்பு மக்களை, யாரும் மற்றவர்களுக்கு தாய் துணை என சொல்வதை போல நம் மத்தியிலும் ஒருவேளை யாரும் மற்றவர்களுக்காக குரல் கொடுத்தால் அதுதான் உண்மையிலேயே திரும்பி வருவதற்கான தீர்ப்பாக இருக்கும். யாரும் இல்லாதவர்களுக்காக நான் இருக்கிறேன் என்ற உயர்ந்த எண்ணங்களை நாம் உருவாக்கி கொள்ள வேண்டும். யாரும் மற்ற மக்களுக்காக குரல் கொடுக்கிற எண்ணம் இருக்க வேண்டும். எல்லாவற்றுடைய மேலாக எனக்கென்று யாரும் இல்லை என்று உணர்ந்தால் அம்மாவை மட்டும் நினைத்துக் கொள்ளுங்கள். எல்லாவற்றுடைய மேலாக தாய் என்னும் பாச இந்த அன்னையினுடைய பாதுகாப்பை உணர்ந்து பாருங்கள். சிலர் திரும்பி வர காத்திருக்கிறார்கள், சிலர் திரும்பி வருகிறார்கள், சிலர் திரும்பி செல்ல வேண்டும் என்ற நல்ல எண்ணத்தோடு வாழ்வோம். ஆமேன்.